தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 வருடத்திற்குண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய நேயர்கள் வரக்கூடிய புத்தாண்டுலையாவது நமக்கு நன்மைகள் நடக்காதா, வாழ்க்கை மாறாதா, கடன் அடையாதா, கல்யாணம் நடக்காதா, சொந்த வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் முன்கூட்டியே இதெல்லாம் நாம் எடுத்து சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரம் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது. 2025 புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை பிறக்குது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி புத ஆதிக்கத்தில், புத்தி காரகனோட ஆதிக்கத்தில் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, முதல் பயிற்சியாக இந்த வருடத்தில் சனி பயிற்சி தான் வருது. மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு மே 14ஆம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போகிறாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இதில் விஷப்பாம்பாக இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலேருந்து கும்பராசிக்கு மே 18 மாறுது. அதே நாளில் விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலேருந்து சிம்மராசிக்கு மாறப்போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இதோட பார்வை, இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது 2025 புத்தாண்டில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நாம் 2024 அப்படிங்கிறத லேசாக பார்த்துடணும். ஏன்னா இந்த 2024ஓட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டில், அதாவது சகோதரஸ்தானம் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். குரு பகவான் ராசி அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 6ஆவது வீட்டில் இருக்கார். அது மாதிரி ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆவது வீட்டில். கேது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 10ஆவது வீட்டில். இதுதான் இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. அதாவது இந்த தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இடம்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் குரு பகவான் ராசிக்கு 6ஆவது வீட்டில் மாட்டிக்கிட்டார். சரிங்களா? அது கொஞ்சம் ஒரு சுமாரான அமைப்பு அப்படிங்கிறதுல நாம் மாற்று கருத்தே சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6இல் குரு அப்படின்னா ஊரில் பகை அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஏற்கனவே தெரியும். ஏன்னா இதுதான் வழக்கம். இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்து கொண்டாந்து நம்மள்கிட்ட விட்டுருப்பார். எங்கேயோ வேலியில் போகிற ஓனான வேட்டியில் விட்டுக்கிட்ட கதை தான். இந்த நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நம்ம எந்த தப்புக்கும் போயிருக்க மாட்டோம், நம்ம மேலே எந்த தப்புமே இருக்காது, நம்மளை நோக்கி பிரச்சனை வரும். சொந்த பந்தத்திலே பார்த்தீங்கன்னா, எவனாவது ஒருத்தன் நீ அதை சொன்ன நீ இதை சொன்னேன்னு நம்மளை கோத்துட்டு போயிருப்பான். நம்ம எங்கடா சொன்னோம், இது என்னடா வம்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொந்த பந்தத்தில் பிரச்சனை, நண்பர்கள் வட்டத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, திடீர்னு சம்மந்தமில்லாத வழக்கெல்லாம் வருது. என் பரம்பரையிலே யாரும் கோர்ட்டுக்கு போனதில்லை, என்னை இழுத்து ஓட்டி விட்டானோ, இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அதுமாதிரி காசு பணம் 10 ரூபா வந்துச்சா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் பெருசாக நிம்மதி அப்படிங்கிறது இல்லை. காசு வரல. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. இந்த 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த 2025 பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் முதல்ல நடக்குது. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களோட ராசிக்கு 4ஆவது வீட்டுக்கு வரார். இந்த 4ஆவது வீட்டுக்கு சனி வர்றது நல்லதா கெட்டதா ஜோசியரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்டதுன்னு தான் சொல்லுவேன். என்ன ஜோசியரே, அப்போ நல்லது ஒன்றும் இல்லையா, தலைப்பெல்லாம் நல்லா வச்சுருக்கீங்க, உள்ளே வந்தால் கெட்டதுன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா ஜோசியரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது கெட்டதுலேயும் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது சனி பகவான் உங்களோட ராசிக்கு அர்த்தாசிரம சனியாக வந்தாலும் கூட உங்களோட ராசியில் பார்வையை பதிக்கிறார். சனி பார்வை அப்படிங்கிறது ராசியில் விழுதுங்கிறதால அது ஒரு வஜ்ர பார்வை, கொடூரமான பார்வை. அதை கொண்டாந்து ராசியில் பதிக்கிறாரு. நான் அதை போய் நல்லதுன்னு சொல்கிறீங்களே ஜோசியரன்னு நீங்கள் நினைக்கலாம். சனி பார்வை அப்படிங்கிறது ராசியில் விழுவும்போது இந்த 6இல் குரு ஊரில் பகைன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா. சனி உங்களோட ராசியை பார்த்தார் அப்படின்னா அந்த பகையெல்லாம் பந்தாடப்படும். உங்கள் மேலே இருந்த வழக்குகள் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் நிரபராதின்னு வெளியில் வருவீங்க. அது மாதிரி சிவில் வழக்குகள், ஒரு சொத்து கேஸ் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு,
பூர்வீக சொத்தில் ஒரு கேஸ் நடக்குது, ஒரு இடம் வாங்கினேன் அதில் பிரச்சனை, இப்படியே நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழக்குகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த சனி பார்வை அப்படிங்கிறது உறுதி செய்யும். அதனால் வழக்குகள் வெற்றி, எதிரிகளை சம்ஹாரம் பண்ண போகிற ஒரு அமைப்பு. எதிராளிகளே இருக்க மாட்டாங்க. 4 தலைமுறையாக ஒரு பக்கத்தில் ஒரு பிரச்சனை பங்காளியோட, இப்போ தான் சரியாச்சு அப்படின்னு நீங்கள் காலத்துக்கு விட்டு சொல்லிக்கலாம். எங்கள் தாத்தன் பாட்டன் காலகட்டத்தில் முடியாத இட பிரச்சனை என் காலத்தில் தான்டா முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ சொத்து கைக்கு வந்துடும். அதை வச்சு நாம் ஏதோ ஒரு பொழைச்சிக்கலாம். ஒரு கட்டடம் கட்டி வாடகைக்கு விடலாம், இல்லை ஏதோ விற்றுட்டு வேறு இடத்துல எங்கேயா இடத்த வாங்கலாம் போகலாம் வரலாம். இந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அதுமாரி குரு பயிற்சி ஆகிடுறாரு. குரு பயிற்சி ஆகி ராசிக்கு 7வது வீட்டுக்கு போகிறார். 6லேருந்து 7க்கு போயிடுறாரு. களத்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்துக்கு குரு போகிறார் அப்படின்னா ராசியை குரு பார்ப்பார். ராசியிலேயே குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை விட அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா குரு பார்வை, ராசி அதிபதியோட அருள் பார்வை உங்களோட ராசிக்குள்ளேயே உழுவுது இல்லையா, சகலவிதமான தோஷங்களையும் முறியடிப்பார். அப்படிங்கிறதால அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது குறையும். முழுசாக குறைக்க முடியுமா ஜோசியர்னா முடியாது. ஒரு 80% குறைப்பார். அதாவது அர்த்தாஷ்டம சனிங்கிறது வியாதியை கொடுக்கும், கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். குரு பார்வை இருக்கிறதால அது அப்படியே பேச்சு வழக்கிலேயே சரியாக போயிடும். வழக்கமாக எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி 1/4 மணி நேரம் சண்டை போட்டுக்கிறோம், அப்புறம் பேசிக்கிறோம். மருத்துவ செலவு வருதா வரும். ஒரு பெரிய ரண சிகிச்சை அளவுக்கு போகுமா போகாது. ஏன்னா குரு பார்வை இருக்குது. ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறேன் சரியாக போச்சு, ஒரு 500 ரூபா செலவு பண்ணி மருந்து மாத்திரை வாங்கினேன் சரியாக போச்சு. இந்த அளவில் தான் உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டில் அர்த்தாஷ்டம ராகு இருந்தார் இல்லையா, இப்போ அவர் 3வது வீட்டுக்கு வரார். தைரிய வீரியஸ்தானத்துக்கு வரார். மே மாதம் 18ஆம் தேதி. ராகு தைரியம் கொடுத்தாருன்னா இதை விட மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் விஷப்பாம்பு, விஷமில்லாத பாம்பு அப்படிங்கிறவர் கேது. இந்த விஷப்பாம்பு ராகு தைரியத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு ராஜநாகம் மாதிரி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை பார்த்தா படையே நடுங்கணும். ஒத்தாள் ஒருத்தர் இடத்துக்கு வந்தால் படையே நடுங்கணும். அந்த அளவுக்கு ஒரு கௌரவத்தோடையும் கெத்தோடையும் வாழ போகிறீங்க. அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறத இந்த 2025 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொடுக்குது. அதோட கேது 10லேருந்து 9க்கு போகிறார். கொஞ்சம் தந்தையார் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. நான் ஏற்கனவே சொன்னல, பாட்டன் தாத்தன் காலகட்டத்தில் சாதிக்க முடியாதெல்லாம் நம்ம காலத்தில் சாதிச்சிருண்டா, ஒரு பூர்வீக சொத்தை மீட்டு எடுத்துட்டேன்டா, அப்பா காலகட்டத்திலே கேஸ் தோற்று போச்சு, இப்போ நான் மேல்முறையீடு போய் அதை ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரும்னால அதை கேதுவும் உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ சகலவிதமான பாக்கியங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஒரு கோயில் வாசலில் கடை வச்சுருக்கேன், இல்லை ஆலயங்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பூஜை பொருட்கள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குரு பகவானோட அருள் பார்வை ராசிக்கு 11ல் உழுது, ராசியில் உழுது, ராசிக்கு 3வது வீட்டில் விழுவுது. 3ல் இருக்கிற ராகுவும் குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார். அப்படிங்கிறதால உச்சபட்ச தைரியத்தோடு இருப்பீங்க. 100 பேர் வந்தாலும் எதிர்த்து நான் நிற்பண்டா அப்படிங்கிற அளவுக்கு தைரியம் இருக்கும். அதுமாரி ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் ரிஸ்க் எடுக்க பயந்துருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். ஏன்டா நம்மளாலாம் அடி வாங்கினா எந்திரிக்க முடியாது, நட்டமாகிடுச்சுன்னா திருப்பி கட்ட முடியாது அப்படின்னு கொஞ்சம் தயங்கி எதையுமே சிந்தனையோடையே முடிச்சிருப்பீங்க. இதை செய்யணும் அதை செய்யணும்னு 1008 பிளான் இருந்திருக்கும். ஆனால் செய்ய பயம். முதலீடு இல்லை, நானே கையை ஊனி கரணம் போட்டுக்கிட்டு இருக்கேன், இருக்கிற 10 ரூபாயும் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறதுங்கிற பயம். அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு இறங்கி 2ல் 1 பார்த்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவீங்க 2025. அதேமாரி தொட்டதெல்லாம் பொண்ணாயிடும், இறங்கி அடிக்கலாம், தப்பே கிடையாது. எந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டிடுவீங்க. அதனால் இந்த 2025 புத்தாண்டு தொழில் ரீதியாக அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். காசு பணம் கைக்கு வரும். அதேமாரி திருமண முயற்சிகள் அப்படிங்கிறதுல வெற்றி கிடைக்கும். நாளாக வரம் பார்த்தேன், ஒன்றுமே அமையல, நாடா போடா வேணாம் போ அப்படின்னு வெறுத்து போனவங்களுக்கு கூட நல்ல வரன் அப்படிங்கிறது இதுக்கு மேலே அமையும். அப்படிங்கிறதால இதுலேயும் ஒரு சந்தோஷமான காலகட்டம். இப்போ அமையக்கூடிய வரன் அப்படிங்கிறது நல்ல குடும்பமாக, நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா, நல்ல பின்புலம் உள்ளக்கூடிய வரனாக உங்களுக்கு அமையும். நல்லா தட்டிட்டு போச்சு, அப்பா இவ்வளோ பெரிய நல்லது நடக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் தாமதமாயிரு போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறதும் அமையும். சொந்த வீடு அமையும், நல்ல வண்டி வாகனம் அமையும். இப்படி சகல விதமான நன்மைகளையும் இந்த 2025 புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகுது. இதே காலகட்டத்தில்
நீங்கள் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னென்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது தான். உங்கள் சொந்த தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கொஞ்சம் மாமிச உணவுகளை குறைச்சிக்கிட்டு சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிங்க. சாதாரண ஒரு காய்ச்சல் ஜுரம்னா கூட வீட்டில் இருக்காமல் போய் நல்ல மருத்துவரை பார்த்து பரிசோதனை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த 2025 ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.